ஓகே கேஸ் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பயங்கரமான சந்தோஷம் இருக்கும். பிகாஸ் தளபதி 64 டைரக்டட் பை லோகேஷ் கனகராஜ். அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதிக்கு 2வது முறையாக அனிருத் அவர்கள் மியூசிக்ன்றது போட போகிறார். ஸோ இதில் இருக்கிற மியூசிக் எப்படி வரும், எத்தனை சாங் இருக்குது, என்ன மேட்ரு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் எதுவும் வரல. ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இது வீடியோவாக பண்ணணும்னு தோணுச்சு. இட்ஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் ஸ்பாய்லர். ஒரு இன்டர்வியூலேயோ பார்த்தீங்கன்னா ஒரு சம்திங் ஏதோ ஒரு இது இந்த வீடியோ எந்த சேனலில் வருது, யார் அப்லோட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த கிளிப்பிங்கில் பார்த்தீங்கன்னா அனிருத் அவர்கள்கிட்ட இந்த தளபதி 64 மியூசிக் பற்றி கேட்பாங்க. கத்தி தீம் மியூசிக், த ஸ்வாட் ஆஃப் டெஸ்டினி, எத்தனை பேர் இன்னும் அது ரிங்டோனாக வச்சிருக்கீங்க, எத்தனை பேர் பிளேலிஸ்ட்டில் டெய்லி கேட்டுட்டு தான் இருக்கீங்க அந்த சாங்கை. ஒன் ஆஃப் த பெஸ்ட் தீம் மியூசிக் இன் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லலாம். நிறைய தீம் மியூசிக் இருக்குது, பெஸ்ட்டான தீம் மியூசிக். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு தீம் மியூசிக் தான் நான் சொல்லுவேன், கத்தி தீம் மியூசிக். ஸோ அதை விட பார்த்தீங்கன்னா பயங்கரமான தீம் மியூசிக் தளபதி 64 இருக்கிறதா அனிருத் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 3 விதமான தீம் மியூசிக்ன்றது படத்துக்கு தேவைப்படுது. அதனால 3 விதமான தீம் மியூசிக்ன்றது நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அவர் சொல்லுவார். ஸோ இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்டேட்ஸாக கண்டிப்பாக யாருமே கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் இத்தனை தீம் மியூசிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு படத்துக்கு சேர்ந்தவங்க அப்டேட்ன்றது கொடுக்க மாட்டாங்க. தமிழ் சினிமாவிலேயே அதிகமான காசு கொடுத்து வாங்கின ஒரு ஆடியோ ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் தளபதி 64 டில் நவ். இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு மியூசிக் ரைட்ஸ்க்கு இத்தனை கோடின்றது கொடுத்து வாங்கலை. அது பார்த்தீங்கன்னா சோனி மியூசிக் வாங்கியிருக்கு. அரௌண்ட் 3.5 to 4 இல்லை 4.5 சம்திங் ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, மறந்துட்டேன் நான். ஸோ அந்த அளவுக்கு காசு கொடுத்து வாங்கியிருக்கிறப்போ அதுக்கேற்ற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அனிருத் அவர்கள் கொடுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன கேள்விப்பட்டேன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அனிருத் கிட்ட சொல்லியிருக்காராம். ஸோ உங்களோட என்ன பண்ண முடியுமோ உங்களால் பண்ணுங்க இந்த படத்துக்கு. ஸோ நீங்கள் என்ன ஸ்டைலில் பண்ணுறீங்களோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸை எப்படி நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறீங்களோ, நீங்கள் தளபதிக்கு செகண்ட் டைம் பண்ணுறீங்க, ஒரு பெரிய கம்பேக் உங்களுக்கு இருக்கும், பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃப்ரீடமும் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கொடுத்துருக்கிற மாதிரி ஒரு கேள்விப்பட்டேன் நான். லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ கைதி வடம் ரீசெண்டாக பார்த்தாரு. அதுக்கப்புறம் சில யூடியூப் சேனல்ஸில் இன்டர்வியூலாம் கொடுக்குறாரு. அவரோட மெயின் மோட்டிவை பார்த்தீங்கன்னா 64 பற்றி எந்த விஷயத்தையும் நம்ம வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு மெயின் மோட்டிவில் தான் அவரும் இருக்காரு. பட் டில் நவ் பிகில் படத்தோட விஷயங்கள்லாம் இன்னும் போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிகில் நிறைய தியேட்டர்ஸில் ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல்ன்றது போயிட்டு இருக்குது. சில தியேட்டர்ஸில் படம் இல்லை, பட் ஆல்மோஸ்ட் நிறைய தியேட்டர்ஸில் ஹவுஸ்ஃபுல்ன்றது போயிருக்கு. விச் இஸ் ஷாக்கிங். விச் இது 10th டே நினைக்கிறேன் பிகில் படம் ரிலீஸ் ஆகிட்டு, விச் இஸ் குட். அப்படி இருக்கும்போது தளபதி 64 அண்ட் டீம் தே ஆர் பிளானிங் எவ்ரி அப்டேட். அண்ட் ஃபோட்டோ ஷூட் பார்த்தீங்கன்னா தளபதி 64 எப்பயோ முடிஞ்சிருச்சான். ஃபர்ஸ்ட் லுக்லாம் ரெடி பண்ணுற ப்ராசஸ்ல எல்லாமே இருக்காங்களாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக்ன்றது கிறிஸ்மஸ் ஆர் நியூ இயர் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு பிளான்ன்றது டீம் வச்சிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு மேசிவான நியூஸ். பிகாஸ் 64ல நம்ம எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வைஸாக இருக்கட்டும், ஆக்ஷன் வைஸாக இருக்கட்டும், தளபதி டிஃப்ரெண்ட்டான ரோலாக எதிர்பார்க்கணும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாக தளபதி ஃபேன்ஸுக்கு நிறைய விஷயங்களில் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒரு விஷயம்ன்றது தான் மியூசிக். அந்த மியூசிக்ன்றது 64ல அனிருத் அவர்கள் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் தான் இருக்குது. ஸோ வில் வெயிட் ஃபார் அன் அஃபிஷியல் அப்டேட். ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் காண்டு சாங்கோட ஒரு ரஃப் ஸ்னீக் பீக்ன்றது ஆக்சுவலாக ஒரு வேர்ஷன் வந்தது, பட் நாட் சாட்டிஸ்ஃபைட். இன்னொரு வேர்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். மோஸ்ட் ப்ராப்ளி இந்த வாரம் ஷூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் ஒரு நல்ல டேட்டாக பார்த்துட்டு அந்த ரஃப் ஸ்னீக் பீக்ன்றது அடுத்தடுத்து ஒரு எல்லா வீடியோஸ்லையும் இன்க்ளூட் பண்ண போகிறேன்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும். அண்ட் மூணாரோட vlog, எஸ் கேரளாவோட ஃபைனல் vlog இந்த சாட்டர்டே கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். இன்னும் எடிட் பண்ணல, சாரி ஃபார் தட். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.